எதுக்குடா செல்லம் தேங்க்ஸ் சொல்ற? பெத்த பொண்ணுக்கு பிடிச்சதை செய்யறது ஒரு தகப்பனோட கடமை இல்லையா? இத்தனை நாளும் ஒரு முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டு உங்களை எல்லாம் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். இனிமேலாவது உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறேன்டா செல்லம். எங்க மேல கோவப்பட்டாலும் எங்க மேல பாசம் வச்சாலும் எங்க அப்பா எப்பவுமே நல்ல அப்பா தான்ப்பா. எப்படி இருந்தாலும் எங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும்பா. சரிம்மா, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா போய் தூங்க போ. குட் நைட். சரிப்பா. நானும் போய் படுக்கிறேம்மா. கடவுளே, இந்த சந்தோஷம் என்னன்னைக்கும் என் குடும்பத்துல நிலைச்சு நிக்கணும்பா. ஐயோ, அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. சரவண இதை கேட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவான். முதல்ல அவனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ. ஹாய் மிஸ்டர் கமல், நான் தான் உங்க ஃப்ரெண்ட் ஹர்ஷினி பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா? எப்படிங்க உங்களை மறக்க முடியும்? எவ்வளவு தங்கமான பொண்ணு நீங்க. எவ்வளவு நாள் நேரம் போறது கூட தெரியாம பேசியிருக்கோம். ஒரு விஷயங்க, என் லவ்வர் ஒருத்தி இருக்கா, பூமிகான்னு பேரு. அவளுக்கு மட்டும் நாம இந்த மாதிரி பேசுறது தெரிய வேண்டாம். தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, பொறுக்கி வேற பொண்ணு கூட உனக்கு என்னடா பேச்சுன்னு கேப்பா. அடிச்சாலும் அடிச்சிருவா. உதப்ப ராஸ்கல், பண்ற திருட்டுத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு என்ன குறை சொல்றியா? என்னதான் பார்க்க வந்தேன்னு அப்பவே நீ சொல்லிருக்க வேண்டியதானே? இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல? ஹலோ, ஒரு நிமிஷம். என்னங்க இது? என் லவ்வர் பூமிகா குரல் மாதிரியே இருக்கு. நீங்க என் ஃப்ரெண்ட் அர்ஷினி தானே பேசுறீங்க? இனிமே அர்ஷினியும் இல்ல புருஷனியும் இல்ல, ஒன்லி பூமிகா தான். உனக்கு ஒரு சூப்பர் நியூஸ் வச்சிருக்கேன். அது வேணுமா வேண்டாமா? அப்படி என்ன சூப்பர் நியூஸ்? கொஞ்சம் சொல்ல. ஆசை தோசை அப்பளம் வடை. பூமிகாவுக்கு தெரியாம அர்ஷினி கூட கடலை போடுற உனக்கு அவ்வளவு சீக்கிரம் விஷயத்த சொல்லிட முடியுமா? ஏய் ப்ளீஸ்மா, சொல்லுமா. என்னோட டார்லிங்ல, ப்ளீஸ். சரி, நீ ரொம்ப கெஞ்சுறதுனால போன போதுன்னு சொல்றேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. ஐயோ, உடனே உங்க வீட்டு ஐயனாரு அருவாளை தூக்கி இருப்பாரு. என் அப்பாவை என்னன்னு நினைச்ச? அவர் அருவாளை தூக்கலப்பா, அடிச்சதே கையில எடுத்துட்டாரு. சம்மதம்னு சொல்லிட்டாரு. ஆமா, ரியலி? எஸ்டா, என்னோட செல்ல ராஸ்கல். ஏற்கனவே உங்க வீட்ல சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்போ எங்க வீட்லயும் பச்சை கொடி காட்டிட்டாங்க. இனிமே நம்ம காதல் ரயில் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். எப்படி? அப்ப நாம அபிஷியலா லவ்வர்ஸா மீட் பண்ணணுமே. எப்ப மீட் பண்ணலாம்? எங்க மீட் பண்ணலாம்? நாளைக்கு பார்க்ல மீட் பண்ணலாம். டைம் நானே கால் பண்ணி சொல்றேன். ஓகே, ஆனா லேட் பண்ணிடாத. ஓகேவா? சரி, அம்மா வராங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி, ஓகே, பை. தான் டிஃபன் வச்சாங்க. நீங்க டயர்டா இருக்கிறதா சொல்லி ரூமுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. தலைவலியா? உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்னா ஓகே. அவந்திகா, இன்னைக்குதான் நம்ம வீடே நிம்மதியா சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க அப்பா மனசு மாறினதுல அத்தனை பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அதுவும் எங்க அம்மாவை கையில பிடிக்க முடியல.
சமாதானமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. வீடுனா இப்படிதான் இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அவந்திகா. சரி அவந்திகா, நீங்க பாருங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன் வேற இருக்கு. உங்களுக்கும் தலைக்கு மேல வேலை இருக்கும். லைட் ஆஃப் பண்ணவா? உங்ககிட்ட தான் சொல்றேன் அவந்திகா. ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா நாளைக்கு உங்களால தான் வேலை செய்ய முடியாது. நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. லைட் ஆஃப் பண்ணட்டுமா? இத மூடி வைங்க. கையை எடு. நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இப்படி மூச்சிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? கையை எடுன்னு சொன்னேன். நான் சீக்கிரமா எந்திரிச்சு உன் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமா? எதுக்காக? நான் யாருன்னு தெரியுமா? ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணு. லிட்டரலாவே தங்கத்தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவ. நான் உங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா? என்ன அவந்திகா ஒரு மாதிரியா பேசுறீங்க? இப்பதான் கரெக்டா பேசுறேன் நட்ராஜ். எப்படி இவளுக்கு அப்பனோட ஆதரவும் இல்ல, போகிறதுக்கு போக்கிடமும் இல்ல, அனாதை தானே. அதனால என்ன வேணாலும் செய்யலாம் தானே நினைச்சேன். என்ன அவந்திகா பேசுறீங்க? நான் எப்போ அந்த மாதிரி? நீ தானே சொன்ன தனி கொடுத்தனம் போகணும்னா நான் தனியா தான் போகணும்னு. எனக்கும் அப்ப போகிறதுக்கு இடம் இல்லைன்னு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். அத வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுன? சமைக்கிறது, துவைக்கிறது, கேவலம். டாய்லெட் எல்லாம் என்ன கழுவ வச்சல. அவந்திகா, அது நம்ம வீட்டு டாய்லெட். நானும் எங்க அம்மாவும் கூட கழுவிக்கோ அவந்திகா. இந்த அவந்திகா அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டான். நான் யாரு? மகாராணி. நான் ஆதரவு இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் என்ன அசிங்கப்படுத்தின. நானும் வேற வழி இல்லாம நீ ஆட்டி வச்சதுக்கெல்லாம் ஆடுன. இப்போ என்னோட டர்ன். எங்க அப்பா பேசுனதெல்லாம் கேட்டல்ல. அவரோட உலகமே நாங்க தான். எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. நேத்து வரைக்கும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்த இந்த அவந்திகா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிறது அப்பா ஆதரவோட இருக்கிற கோடீஸ்வரி அவந்திகா. இதுக்கு மேல இவ இந்த வீட்ல ஒரு துரும்ப கூட எடுத்து போட மாட்டா. உங்க அம்மாவுக்கு சமையல்ல உதவி பண்றது, வேலைக்காரிக்கு பாத்திரம் கழுவ உதவி பண்றது, காஃபி போடுறது, எச்சி கிளாஸ கழுவுறது, எதுக்கும் இனி இந்த அவந்திகா வரவே மாட்டா. அதே மாதிரி உங்க அப்பாவை பார்த்ததும் ஸ்கூல் பிள்ளை மாதிரி எழுந்து நிக்கிறது, கால் மேல கால் போடாம உட்கார்றது, பேப்பரை எடுத்து கொடுக்கறது, இனிமே எதுவுமே இல்ல. புரிஞ்சுதா? அவந்திகா, இது ரொம்ப தப்பு அவந்திகா. என்ன செய்வ? நான் செய்யறது தப்பா இருந்தா என்ன செய்வேன்னு கேட்டேன். திரும்ப திரும்ப தப்பாவே பேசுறீங்க அவந்திகா. நான் தப்பாதான் பேசுவேன். என்ன அசிங்கப்படுத்தினல, என் மனசு ஆற வேண்டாமா? நான் இனிமே இங்க இப்படிதான் இருப்பேன். உன்னால என்ன செய்ய முடியும்? எப்படி 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 தனி கொடுத்துன போனா நீ வர மாட்ட, நானே போகணும், அப்படிதானே? போவேன் ராஜா, போவேன். நீ வரலன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். உமாவோட மருமகளா இல்லாம கோடீஸ்வரன் ராஜாராமோட மகளா கிளம்பி போய் எங்க அம்மா வீட்டுல ஜம்முன்னு உட்காந்துப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்? தனி கொடுத்தனும் போனா நான் தெருவுல தான் நிக்கணும்னு பிளாக்மெயில் பண்ணல. இப்ப நான் கிளம்பி போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. மூத்த மருமகளை வச்சு வாழ வைக்க தெரியாம உமா துரத்தி விட்டுட்டான்னு ஊரே பேசி காரி துப்போம். கட்டின பொண்டாட்டி கூட வாழ முடியாம நட்ராஜ் துரத்தி விட்டுட்டான்னு அதே ஊர் உன்னையும் காரி துப்போம். அப்ப நீ கட்டாயம் யோசிப்ப, தனி கொடுத்தனம் போறதா இல்ல தனியாவே வாழறதான்னு. இப்ப தெரியுதா நட்ராஜ், அவந்திகாக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு? இப்போ நீதான் சீக்கிரம் தூங்கணும். நாளைக்கு உனக்கு தான் நிறைய வேலை இருக்கும்ல. காலைல வேற சீக்கிரம் எழுந்திருக்கணும். எனக்கு ஒரு வேலையும் இல்லப்பா. நான் ஹாயா 8 மணிக்கு மேல எந்திரிச்சு வேலைய பாப்பேன். ஐ மீன் என் வேலைய மட்டும் பாப்பேன்.
ஓகேவா டார்லிங்? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹாய் பூமிகா. டேய், இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்ளோ லேட்? ஹேய், என்எஸ்கே ரோட்ல செம்ம டிராஃபிக்யா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், பொய் சொல்லாத. அதே வழியில தான் நானும் வந்தேன். எனக்கு டிராஃபிக் இல்ல, உனக்கு மட்டும் டிராஃபிக்கா? ஹேய், சத்தியமா டிராஃபிக் இல்லன்னா நான் ஏன் இவ்வளவு லேட்டா வர போறேன்? சரி, போனா போது, பொழைச்சு போ. இத பாரு, உன்கிட்ட 3 தடவை திட்டு வாங்கியிருக்கேன், அதுவும் இல்லாம ஒரு தடவை அடி வாங்கியிருக்கேன். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன நடந்துச்சு நீ கேட்கவே இல்ல. அச்சச்சோ, சாரி சரவணா. சாரி சாரி சாரி. நான் திட்டினதெல்லாம் தப்புதான், ஆனா அடிச்சதுல தப்பே இல்ல. அடி பாவி, அந்த அளவுக்கு வயலன்ஸ் ஆன ஆளா நீ? அது எப்படி? நீ என்ன முதல்ல அரைஞ்ச, அதுக்கப்புறம் பதிலுக்கு நான் ஒன்னு அரைஞ்சேன். என்னதான் சிச்சுவேஷனா இருந்தாலும் பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிறது தப்பு. நீ செஞ்சதோ தப்பு தானே? அது என்னமோ வாஸ்தவம் தான். இப்படி நடந்துச்சுன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வை, அவ்வளவுதான், அவங்க என்ன கோடனே போட்டுருவாங்க. பெண்களை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க எங்க அம்மா. அத்தைய நினைக்க நினைக்க ரொம்ப பிரமிப்பா இருக்கு சரவணா. எவ்வளவு தன்மையான மனுஷி அவங்க. நீ ரொம்ப லக்கி. இப்ப நானும் லக்கி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? வாட்? உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? இது கூட தெரியாம என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. முதலா அபிஷியலா, அதுவும் லவ்வர்ஸா மீட் பண்றப்போ ஏதாவது gift வாங்கிட்டு வரணும்னு தோணலையா உனக்கு? மிஸ்டர், அபிஷியல் லவ்வரா gift வாங்கிட்டு வரதெல்லாம் ஆம்பளைங்களோட கடமை. பொண்ணுங்களுக்கு அத வாங்கி வச்சுக்கிறது தான் வேலை. என்ன கொடுமை சரவணா இது. பேசாம பொம்பளை புள்ளையாவே பிறந்திருக்கலாம் போல இருக்க. அது சரி, இவ்ளோ லா பேசுறியே, நீ என்ன வாங்கிட்டு வந்த? நான் வாங்கிட்டுலாம் வரல, ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரெக்கார்டா? என்னது? ஒரு நிமிஷம், இப்படி வா, உட்காரு 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 சொல்றேன், உட்காரு. என்னது இது? இது குடு. இது வாய்ஸ் ரெக்கார்டர் கம் பிளேயர். இத மாட்டிக்கோ. இப்ப கேளு. நல்லா இருக்கீங்களா அஷ்னி? சொல்லுங்க கமல். உங்களை மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களோட குரலை கேட்கிறப்போ எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? நம்ம சீக்கிரமே மீட் பண்ணி ஆகணும் அஷ்னி. ஆமா கமல், சத்தியமா சொல்றேன், எனக்கு உடனே உங்களை மீட் பண்ணணும் போல இருக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு லக்கி தெரியுமா? இப்படி சந்தோஷமா இருக்கணும் தாண்டா ஆசைப்பட்டேன். நீ நல்லா இருக்கணும்டா சரவணா. சரி, இதெல்லாம் ஓகே. உன்னோட பேரு கமல்னு சொன்னியே, இது உனக்கே ஓவரால? அப்படியா? நீ கூட தான் குண்டு பூசணிக்க மாதிரி இருந்துகிட்டு அஷ்னின்னு ஒரு பேர் சொன்னியே, இது உனக்கே வெக்கமா இல்ல? கரெக்ட்ரியா? வலிக்குதுன்றல, வலிக்காத.
பேசிட்டு இருக்காங்க, இங்க சரவணன் கூட விளையாண்டுட்டு இருக்கிறா. இதை விடக்கூடாது. சுசிலா, எப்படி இருந்தாலும் சீர் செய்யறதுக்கு ஒரு 30,000 ரூபாய் குறையுது. என்ன பண்றதுன்னு புரியலையே. இப்ப எவ்வளவு கொடுத்தாலும் பல மடங்கு திருப்பி எடுத்துடலாமே. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சுசிலா, இதோ வரேங்க. இந்தப்பா. சீக்கிரமா. வந்துட்டேன். நீங்க புலம்பிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, செய்யுங்க. பணம் பத்தலன்னா நான் என் நகையை தரேன். அடமானம் வச்சு காசு வாங்கிப்போம். கவிதாக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்ய போறோம்? நல்ல வேலை. அக்கா, இப்படி ஏதாச்சும் நீங்க கிறுக்குத்தனம் பண்ணுவீங்கன்னு தான் நான் பதறி அடிச்சுட்டு காலையிலேயே ஓடி வந்துட்டேன். என்ன நீ இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? சரி அக்கா. உட்காருங்க. வாங்கக்கா, உட்காருங்க. என்னடா நீ உட்காரு. சரிக்கா. நீங்க பாட்டுக்கு கவிதாவுக்கு சீர் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. பணத்துக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு நினைச்சு எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரல. அதான் காலையிலேயே வந்துட்டேன். இப்பதானே தெரியுது நான் நினைச்சது தப்பே இல்லைன்னு. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நாங்க எந்த குறையும் இல்லாம சீர் செஞ்சிருவோம். எப்படி இவன் நகையெல்லாம் அடகு வச்சுட்டா? வைத்தி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கவிதாவுக்கு சீர் செய்யற பணம் தம்பியோடதா இருந்தா என்ன, அக்காவோடதா இருந்தா என்ன? இவன் நகையெல்லாம் ஒன்னும் அடகு வைக்க வேண்டாம். இந்த பணத்தை வச்சு சீர் செஞ்சிடுங்க. என்ன 2 பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க? பணத்தை எடுத்துக்கோங்க. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. இந்த பணத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன் வைத்தி, என்னாச்சு? கவிதாவுக்கு சீர் செய்யறதா நான் பெருமைக்கு சொல்லலக்கா. உண்மையிலே என் கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்யறதா நினைச்சுதான் நான் செய்யறேன். கூட பிறந்தவளுக்கு உங்ககிட்ட வாங்கி செய்யறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லக்கா. அது இல்லடா, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா இந்தாங்க. அக்கா, உனக்கு என்ன, அந்த ராஜாராம் செய்யற சீர்சனத்துக்கு கொஞ்சம் கூட குறையாம உன் தம்பி செய்யணும், அவ்வளவுதானே? அக்கா, உன் தம்பி நான் செய்வேன்க்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னடா வைத்தி, குருவி சேர்க்கிற மாதிரி நீ சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எதுக்கு செலவு பண்ணணும்? என் தங்கச்சிக்காக தான்க்கா. உண்மையிலேயே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சீர் செய்யறது சுகமாதாக்கா இருக்கு. ஒரு அண்ணாங்கிற பொறுப்பு எவ்வளவு சந்தோஷமானதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நீ இப்ப பணம் கொடுத்து அதை நான் வாங்கிக்கிட்டா அது அண்ணங்கிற உருவாகாதுக்கா. நான் அண்ணனா நடிக்கிறேன்னு ஆயிடும். அது எனக்கு பெருமை இல்லக்கா, அவமானம்.